இந்த இனிய புத்தாண்டில் காசி ஆனந்தனின் கற்கண்டு வரிகளை நம் நெஞ்சுக்குள் விதைத்த TKS கலைவாணன் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது அடுத்ததாக வரவேற்புரையை வழங்க வருகிறார் ஈழவாணி பூவரசி இதழின் ஆசிரியர், ஈழத்து நாட்டார் பாடல்களை தொகுத்தவர். சொல்லப்போனால் இன்றைக்கு இவரின் மூலமாக ஈழம் மலர்கிறது என்கின்ற நம்பிக்கை நமக்கு பிறக்கிறது. ஈழத்தின் எதிர்கால அடையாளமாய் விளங்கும் ஈழவாணி அவர்கள் இப்பொழுது வரவேற்புரையை நல்குவார். அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். மித்திரா வெளியீடாக வெளிவந்திருக்கும் கவிஞர் ஆணியினுடைய விந்தையாய் விரியுதடி கவிதை நூல் விழா என்று இங்கு வருகை தந்திருக்கும் ஔவை நடராஜன் அவர்கள் நாடறிந்த தமிழ் பேச்சாளர், ஔவை துரைசாமி தமிழுக்கு ஈந்த இனிய தமிழ் புத்திரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். தமிழுக்கு காத்திரமான படைப்புகளை தந்து கொண்டிருக்கும், தற்பொழுது அமுத சுரபியின் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அழியாத பல படைப்புகளை தந்து இந்திய சினிமா துறையிலேயே தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்துக் கொண்டு ஈழத்தின் சினிமா துறைக்கு முன்னோடியாகவும் இன்றைய இளைய தலைமுறையினரின் முன்னோடியாகவும் திகழும் திரு பால் மகேந்திர ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்து பாடியதுடன் அனைவரையும் காசி ஆனந்தனின் பாடலை பாடி ஒருமுறை ஈழத்திற்கு இழுத்து சென்று எல்லோரையும் அந்த உணர்வில் ஆழ்த்தி இங்கு அமர்ந்திருக்கும் கலை மாமணி கலைவாணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். வணங்காமுடியாக யாருக்கும் அஞ்சாது தன்னுடைய கருத்துக்களை வீரியமாக சொல்லி எல்லோருடைய கதாநாயகனாகவும் எங்களுடைய கதாநாயகனாகவும் எங்களுடைய எழுத்துக்கு முன்னோடியாகவும் இங்கு வீற்றிருக்கும் எஸ்போ ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைய விழா நாயகன் ஐயா ஆணி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இங்கு இன்னும் சமூகம் அளிக்காமல் வரவிருக்கும் விருந்தினர்கள் தமிழச்சி தங்கபாண்டியன், கவிக்கோ அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழன்பன், யுகபாரதி, பாரதி கிருஷ்ணகுமார், கலை மாமணி VKT பாலன் போன்றோரையும் நாங்கள் வரவேற்று நிற்கிறோம். இங்கு படைப்புலகிலே மிகவும் பிரபல்யம் பெற்ற படைப்பாளிகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களையும் இனிய உள்ளத்துடன் வரவேற்று அமைகிறேன். மற்றும் வருகை தந்திருக்கும் விருந்தினர்களையும் இனிய உள்ளத்துடன் வரவேற்று நிற்கிறேன். இன்றைய ஆணியினுடைய விந்தையாய் விரியுதடியில் இருந்து ஒரு கவிதையை படித்து அமையலாம் என நினைக்கிறேன். எதிர்காலம் எமது என்ற ஒரு தலைப்பிட்ட ஒரு கவிதை ஈழத்தை பற்றியது. அதுவும் நான் பிறந்த மண்ணை பற்றி வருவதால் இந்த கவிதையை படிக்கலாம் என்று. வேளம் அதிர வைக்கும் வன்னி நிலக்காடுகளும் மூழ்கும் கடல் மங்கை முதுநகை மன்னாரும் யாழ்ப்பாண திருநாட்டில் ஜாலிபுரல் மன்னதுவும் ஈழத்தமிழ் தாயகத்தில் இருக்குது நாம் ஆள்வதற்கு.
தேன்பாடும் மீன் நாடு தென் திசைக்கு பார்த்திருக்க மீன்கோட்டை கோணமலை மீகாமர் முகம் பார்க்க வான் பார்த்த வளநாட்டின் வயல்வெளிகள் சிரித்திருக்க கோன் செய்வோம் எமை நாமே குடியாட்சி தமிழாட்சி. தனியாட்சி வந்துவிடும் தரணியை வென்றுவிடும் கனியாகும் மன ஆசை கொடும் பகைகள் கருகிவிடும் பனியாகும் துன்பங்கள் பகலவனாய் சுதந்திரம் முன் இனி நமக்கு விலங்கில்லை. அன்னை தமிழ் அடிமை இல்லை, அன்னை தமிழ் அடிமை இல்லை. நன்றி.